வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன கூட்டன்றதை மட்டும் பாருங்கள். கோவளத்தில் சரியான கூட்டம், வண்டி நிற்கிறது கூட என்னால் அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கடலுக்கு வந்து மீன் பிடிக்க நிறைய போட்டு வந்து போகலங்க. ஏன்னா காற்று வந்து அதிகமாக இருக்கின்றதுனால நிறைய போட்டு போகல. நண்டுக்கு மட்டும்தான் போனாங்க. மற்ற மீன் வந்து எல்லாமே வந்து நேற்று பிடிச்ச மீன் தான். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எல்லா போட்லையுமே இந்த தோல்பாறை மீன் தான் இருந்தது. ஏன்னா வந்து அதிகமாக மீன் கிடச்சதுனால மீன் ரேட்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஆனால் வந்து புது மீன் எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய மீன் தான். பழைய மீன்னா நேற்று பிடிச்ச மீன். இன்னைக்கு பிடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எதுவுமே கிடையாது இன்னைக்கு கோவளத்தில் காலையில். இந்த தோல்பாறைலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 400 ஒரு மீன் அந்த ரேட்டு தான் போச்சு. ஆனால் இந்த மீன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் எல்லாமே இருந்தது. இதுவும் வந்து பழைய மீன் தான், புது மீன் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேற்று பிடிச்ச மீன் தான். ஐஸ் பெட்டில் தான் வச்சிருந்தாங்க இந்த மீன் எல்லாமே. இந்த வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சொன்னாங்க. இந்த மஞ்சாப்பாறை மீன் வந்து கூர் வந்து 400 ரூபாய். இன்னைக்கு மட மீன் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக கிடைச்சது. மட மீன் ரேட் கம்மியாக தான் இருந்தது இன்னைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.